செப்டம்பர் 23, 2024 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் மிகவும் விலையேற பெற்றவர்கள், உங்களை அவர் ஆசீர்வாதமாக வைப்பார். You are very precious in the hands of God. He will bless you. மல்கியா 3 அதிகாரம் 2-3 வசனம். மலாச்சி சாப்டர் 3 verse 2 and 3. அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அக்கினி வெள்ளியையும் பொன்னையும் புடமிடுவதால் அது விலை உயர்ந்ததாக மாறுகிறது. கர்த்தர் உங்களை விலையேற பெற்றவர்களாக மாற்ற விரும்புகிறார். பூமிக்கடியிலிருந்து எடுக்கும் பொன்னானது சுத்திகரிக்கப்படாமல் இருக்கும். அவற்றில் சுமார் 95% மண்ணும் களிம்புகளும் ஒட்டிக்கொண்டிருக்கும். அவற்றை சுத்தப்படுத்துவதற்கு அவற்றை அக்கினியினால் புடமிடுவார்கள். புடமிடுகிறவனுடைய முகம் அந்த பொன்னில் தெரியும் வரை அதை புடமிடுவான். அந்த பொன் மிகவும் மெதுவானதாகவும் சுத்தமாகவும் காணப்படும். அதுபோல சுத்த பொன்னாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து நம்மிலே தெரியும் வரை அவர் நம்மை அவருடைய அக்கினியினால் புடமிடுகிறார். ஆகையால் புடமிடும் அக்கினி உங்களை சுத்த பொன்னாக மாற்ற உங்களை நீங்கள் இன்று அர்ப்பணியுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. He will be like a refiner's fire or a launderer's soap. He will sit as a refiner and purifier of silver. My dear brothers and sisters, as fire consumes silver and gold, it becomes precious. The Lord wants to make you precious. Gold from underground remains unrefined. About 95% of them are dirt and grease adhering. They burn them with the fire to purify them. He will burn the gold until the face of the one who burns it is visible. The gold looks very smooth and clean. Jesus also wants you to pure gold like that. He burns us with his fire until Jesus is known in us. So let the burning fire turn you into pure gold. May God's grace be with you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இப்பொழுது கூட என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் போதுமானவராக இருந்து அவர்கள் விரும்புகிறதான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவருடைய வாழ்வில் நீ செய்வதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ தந்தமிட வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே அப்பா, நீர் புடமிடுகிறவர் சுத்திகரிப்பவர் ஆண்டவரே. அப்பா, வெள்ளியை போல பொன்னை போல ஆண்டவரே பிரகாசிக்க செய்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பொன்னாக விளங்க வேண்டும் என்றால் அப்பா உம்முடைய கருத்தில் நாங்கள் இருக்க வேண்டும். உம்மால் நாங்கள் புடமிடப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவரே எங்களால் ஆண்டவரே ஒரு பொன்னாக நாங்கள் ஜொலிக்க முடியும் ஆண்டவரே. விலையேற பெற்றவர்களாக நாங்கள் மாற முடியும் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை உம்முடைய கருத்துக்கு நேரம் ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது கூட என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய வாழ்வை தங்களை ஆண்டவர் கருத்துக்கு நேரம் ஒப்பு கொடுக்கிறார்கள். ஒப்பு கொடுக்கிறோம் பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் நீர் புடமிட்டறல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஒரு பொன்னை போல நீர் புடமிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விலையேற பெற்றவர்களாக ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தர் நீர் மாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவள் இருக்கிற இடங்களில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அது விலையேற பெற்ற பொன்னாக அவர்கள் விளங்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்களில் ஆண்டவரே இயேசுவை ஆண்டவரே மற்றவர்கள் காணும்படியாக அவருடைய வாழ்க்கை காணப்பட நீர்
கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்டதான ஆண்டவரே அப்பா புடமிடுகிற ஆண்டவர் அவர்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியின் அபிஷேகத்தினால் அக்கினினால் பிள்ளைகளை நீ நிரப்பி அவளை புட்டமிட்டு அவளை ஆசீர்வதித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்வை நம்முடைய கரத்துக்கு நேரம் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. ஒப்புக்கொடுக்கிறோம், ஒவ்வொருவரும் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் புட்டமிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே எங்களில் ஆண்டவரே உம்மை காணும்படியாக நீர் கிருபை தாரும். மற்ற உள்ளங்களை காணும் போது நீர் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த அளவுக்கு ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே புட்டமிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் வெளிப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே அப்பா நீர் வெளிப்படுவதற்காக ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளை வைப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே யார் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கரத்துக்கு நேராக என்னை ஒப்புக்கொடுக்கிறேன், என்னை புடமிட்டரலாம், என்னை ஆசீர்வதித்தரலாம் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறார்கள் அத்தனை பேரும் ஆண்டவரே சுத்த பொன்னாக கர்த்தருடைய கரத்தில் விலையேற பெற்றவர்களாக அந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி. இப்பொழுது கூட ஆண்டவரே பலவீனத்தின் மத்தியிலே ஆண்டவரே சோர்வோடு ஆண்டவரே இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்காதா என்று சொல்லி ஆண்டவரை ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் ஆண்டவரே சௌக்கியத்தை உண்டாக்கும், சுகத்தை உண்டாக்கும், பலத்தை தந்துட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலவீனங்களை மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். யாருக்கு எந்த சுகவீனங்கள் இருந்தாலும் எந்த பலவீனங்கள் இருந்தாலும் எப்பேற்பட்ட நோய்கள் இருந்தாலும் ஆண்டவர் நீர் அவர்களுக்கு மருந்தாய் ஆண்டவரை இருந்து அவர்களுக்கு சுகத்தை நீ கட்டளையிட்டர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கண்ணீர் வெடித்தது போதும், கவலைப்பட்டது போதும், அந்த வலியை கத்தனீர் மாற்றியறலாம். அந்த வலி அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறதே, தலைவலி அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறதே, இந்த வயிறு வலி அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறதே, இந்த இடத்திலே இந்த பகுதியிலே எனக்கு வலி வந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பிள்ளைகள் செபித்துக் கொண்டே இருக்கிறார் கர்த்தாவே. இந்த வலிகளை எல்லாம் கத்த நீர் மாற்றும் ஆண்டவரே. இனிமேல் அவளுக்கு வலி வராதபடிக்கு கத்த நீர் ஆண்டவரே அவளை புடமிட்டறல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவளை வெளியேற பெற்றவர்களாக கத்த நீர் மாற்றியறல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். ஒருவரால் ஆகும், ஒருவராலே முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் கர்த்தர் நீர் பெரிதான காரியத்தை செய்வதற்காக, செய்து முட்டதற்காக, செய்து முடித்து விட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. நன்றி. கொடாகுடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து ஜெபிக்கிறார்களோ, எந்தெந்த தேவைகள் உண்டோ அத்தனை காரியங்களை கர்த்தர் சந்தித்து அது அவர்களுக்கு நடக்கும்படியாக கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இந்த நாளில் ஒரு பெரிதான ஒரு அற்புதத்தை செய்ய, இது அற்புதத்தின் நாளாக நம்முடைய பிள்ளைகளுக்கு காணப்பட நீர் கிருபை தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க, அதே போல இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த சேனல் மூலமாக நாங்கள் யாவரும் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் அநேக பிறந்த நாட்களில் அவர்கள் காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை நீர் தந்து வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் இந்த கருத்து நேரம் ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் அநேக திருமண நாட்களை காணுவதற்கு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை நீர் தந்துள்ளோம். நாங்கள் யாவரும் ஆண்டவரே உம்மோடு கூட இணைந்து நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் அநேக ஆண்டவரின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக, அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தாரும். வருகிற வருடத்தில் இன்னும் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தருவீராக. நீர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் புலிந்தர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் கேட்க மறந்த அநேக நன்மைகளையும் ஆசீர்வாத நன்மைகளையும் பிள்ளைகளுக்கு தந்து வழிநடத்துகிற தாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.